Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard max exercise 1.3 ஓட செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதுல சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? x ஓட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது 3 4 6 8 அப்படினு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. இது ரிலேஷன் r வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணனும். x வந்து இங்க இருக்கு. லைக் இங்க இருக்க நம்பரை அப்படியே நீங்க x ன்ற இடத்துல போட்டுட்டு வருவீங்க. f of x தான் இந்த செகண்ட் நம்பரா நம்ம போடணுமா? f of x எங்க மேம் கண்டுபிடிக்கிறது அப்படினா அவங்களே எங்க கொடுத்திருக்காங்க. f of x is equal to x square plus 1 அதாவது இந்த x ல இருக்க வேல்யூ எல்லாம் நீங்க எடுத்து இங்க போட்டு என்ன பண்ணணுமா? f of x கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சு இதை பேரா மாத்தி நீங்க ஒரு ரிலேஷனா எழுதி இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி சொல்லுவோம்? ஆரோ டயக்ராம் போட்டு அழகா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் இங்க பண்ண போறோம். x is equal to 3 4 6 8 ஓகேங்களா? இப்போ f of x என்ன? f of x is equal to x square plus 1. நான் ஃபர்ஸ்ட் f of 3 போடுறேன். 3 தானே ஃபர்ஸ்ட் நம்பரு. அப்ப 3 square plus 1 என்ன? 9 plus 1 is equal to 10. நெக்ஸ்ட் f of 4 போடுறேன். 4 square plus 1 is equal to 16 plus 1 17. f of 6 square plus 1 என்ன? 6 square 36 plus 1 போட்டீங்கன்னா 37. f of 8 value என்ன? 8 square plus 1 is equal to 64 plus 1 65. ஓகேங்களா? கரெக்டா கொடுத்திருக்கிறத ஸ்கொயர் பண்ணி நெக்ஸ்ட் சம் போட்டாலே நமக்கு இங்க வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நம்ம ரிலேஷன் எழுதலாமா? ரிலேஷன் என்ன இருக்கு? இங்க 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்குது. 4 போட்டீங்கன்னா 17 கிடைக்குது. 6 போட்டீங்கன்னா 37 கிடைக்குது. 8 போட்டீங்கன்னா 65 உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இங்க இருக்க எக்ஸ் எடுத்து நீங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ஆரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காட்டணும் இல்லையா? அதுக்கு தான் இது நம்ம போடுறோம். ஆரோ டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? x2 n சொல்லியிருக்காங்க. அப்போ இது பேரு எக்ஸ், இது பேரு n. எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்தாச்சு. 3 4 6 8. என்னன்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு 65 வரையும் போகுது. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 2 3 10 11 12 17. அதை விட்டு நெக்ஸ்ட் என்ன வருது? 37 65. நம்பர் போயிட்டே தான் இருக்க போகுது. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ போயிட்டே தான் இருக்க போது. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம காட்டணும், இமேஜ் கரெக்டாக காட்டணுன்றதுக்காக போட்டுட்டோம். ஓகே, 3 வந்து 10க்கு இமேஜ், 4ஓட இமேஜ் என்ன? 17, 6ஓட இமேஜ் 37, 8ஓட இமேஜ் 35. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே யூனிக்கான ஒரு இமேஜ் இருக்கா? ஸோ அதனால நம்ம இங்கே என்ன எழுதுறோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். அதாவது இந்த எக்ஸ்லாம் இது குட்டி குட்டி எக்ஸ். ஓகே, இங்க போட்டிருக்க நம்பர் இது பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இன் டொமைன். இது டொமைன் தானே? ஹேஸ் an யூனிக் இமேஜ். கரெக்ட்ல எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி இமேஜ் இருக்குல்ல? யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். யூனிக் இமேஜ் இன் n. ஓகே, so this is a function அப்படின்னு எழுதுனா சம் ஓவர். ஓகே, கொடுத்துருக்கிறத வச்சு f of x வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம், ரிலேஷன் ஃபார்ம் பண்றோம், ஆரோ டயக்ராம்ல போட்டு காட்டுறோம், எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் லாஸ்டா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.